ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படி உனக்கான சந்தோஷத்தையும் சகல செல்வங்களையும் உன் வாழ்க்கையில் அள்ளித்தருவதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் அப்படியே நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு. என்ன நடந்தாலும் சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஆளாக நீ இருந்தினா, உன்னுடைய துயரங்கள் உன்னை அளவைக்க முடியலையேன்னு வருந்தி தோற்று போய் உன்னிடமிருந்து ஓடி போய்விடுமேன் செல்லவே. எதிரிகளுக்கு மட்டுமல்ல, உன் எதிர்பார்ப்பை ஏமாற்றமாக்கக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கூட நீ வழிவிடக்கூடாது. அதுவே உன்னை பார்த்து பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. ஏன்னா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பிரச்சனையும் துன்பமும் முடிந்து போகத்தானே போகிறது. கவலைப்படுறதுனால மட்டும் எதுவும் சீக்கிரமாக முடிஞ்சு போகிறதும் இல்லை, அல்லது சந்தோஷமாக வாழ்கிறதுனால மட்டும் எல்லாமே அப்படியே இருந்துடணும் இல்லை. நிச்சயமாக என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் சாயப்பா உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தருவேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாரான பிள்ளையாக நீ ஆயிட்டினா, நடப்பது எல்லாத்தையும் உனக்கான நன்மையாக நான் மாற்றி தருவேன். உன் மனசில் சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமா உன்னை நான் ஜெயிக்க வைப்பேனேன் செல்லமே. நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் போதும். தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம், வரப்போகிறத நினச்சி கவலைப்படவும் வேணாம். ஏன்னா நடக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கும். 4 பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்ற யோசனையை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டு நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லதாக யோசித்து செய்ய பழகு. உன்னுடைய செயல்கள் சிறப்பானதாக அமைந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையும் நன்மையானதாகவே இருக்கும் என் செல்லமே. ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தானே உன் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி எடுத்து போய்கொண்டே இருக்கிறேன். ஒரு சிலருக்கு இறைவன் மேலே நம்பிக்கை, எல்லாத்தையும் என்னுடைய தாயோ அல்லது என்னுடைய தகப்பனோ சரி செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலருக்கு தன்னால் எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும், எல்லா கஷ்டங்களும் சரியாயிடும்னு அவங்க மேலேயே நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆக மொத்தத்தில் ஒன்று இறை நம்பிக்கை இருக்கணும், இல்லாட்டி தன்னம்பிக்கை இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிப்போகும். வாழ்க்கையை நீ வாழும்போது மிகச்சிறந்த விஷயங்களாக நல்ல விஷயங்களும் நடக்கும், மிக மோசமான விஷயங்களாக கெட்ட விஷயங்களும் நடக்கும். எது எப்படி இருந்தாலும் அதை நீ எடுத்துக்கொள்வதில் தானே அதன் சிறப்பு அடங்கியிருக்குது என்று சொல்லவே. எதையுமே பெருசாக நினச்சி நீ துன்பப்பட வேணாம், எதையுமே ஒன்றுமில்ல நினச்சி நீ மட்டமாக நினைக்கவும் வேணாம். நடப்பது அனைத்தையும் உன் நன்மைக்காக தான் உன் சாயப்பா நான் நடத்துகிறேன்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருக்கும்படி பார்த்து கொண்டால் நிச்சயம் உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் செல்லமே. நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வெற்றிக்கான ரகசியமே இருக்குது. வாழ்க்கை சில நேரங்களில் சுமையாக இருக்கும், ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்களை நினைத்து கொண்டால் சுமைகள் கூட சுகமாக மாறிப்போகும் அல்லவா. உன்னை சுற்றி உண்மையான அன்புள்ள பாசம் கொண்ட நல்ல மனிதர்களும் உன் அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல குடும்பமும் இருந்தால் வாழ்க்கை என்பது சுகமான சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும். வாழ்க்கை என்பதே ஒரு புல்லாங்குழல் மாதிரி தானே. அதில் நிறைய ஓட்டைகள் இருப்பது போல வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளும் சங்கடங்களும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை சரியாக கையாள பழகி கொண்டால் வாழ்க்கை என்றுமே இன்னிசையாகவே இனிப்பதாக இருக்கும் என் செல்லமே. ஓ வாழ்க்கையை சந்தோஷமாக இல்லையே நினச்சி நீ வெறுக்க வேண்டாம். ஏன்னா சுட்டெரிக்கும் சூரியனை யாருக்கும் அவ்வளவு சுலபமாக பிடிப்பதும் இல்லை, யாரும் அதை ரசிக்கவும் இல்லை என்பதற்காக சூரியன் காலங்காத்தால் வராமலா இருந்துடுது. யார் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் யார் விரும்பினாலும் வெறுத்தாலும் சூரியன் எப்படி அதன் வேலையை தொடர்ந்து செய்கிறதோ அதே போலதான் உன்னை யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உன் வாழ்க்கையை யார் வந்து கொண்டாடினாலும் கொண்டாடாவிட்டாலும் உனக்கு உதவி செய்ய ஆள் வந்தாலும் வராட்டியும் உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றி எடுத்து போய்கிட்டே இருக்கணும். உன்னை வருத்தமடைய செய்யக்கூடிய விஷயங்களோ அல்லது உனக்குள்ள மனச்சோர்வை தரக்கூடிய விஷயங்களோ இருந்தால் முதல்ல அதை தூக்கி போட்டு விடு. நீ வாழ்க்கையில் சிறந்த நல்ல நிலைமைக்கு வரணும்னா உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. உன் வாழ்க்கை சிறப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என இப்போதே வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. நல்லதே உனக்கு நடக்கும். ஓம் சாய்ராம்.